தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14. நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் அந்த நற்செய்தியின் மூலமாகவே பிழைப்புக்குரியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று நம் ஆண்டவர் பணித்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காகவும் இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவு உதவி செய்ய நீர் எமக்கு கிருபை புரிவீராக. அதற்கு தேவையான வருமானத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நாங்கள் அவர்களை தாங்கிக் கொள்ள நீர் கிருபை செய்வதற்காகவும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க கிருபை புரிவீராக. ஆமேன்.